ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இப்போ பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கேட்டகரியில் வருது. ஸோ இவங்க வந்து மொத்தம் 60 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல். ஸோ இவங்களுக்கு வந்து 7th சிபி மேட்ரிக்ஸ் படி லெவல் 10 அப்படின்ற கேட்டகரியில் வந்து பே ஸ்கேல் இருக்கும். ஸோ விச் இஸ் ரேஞ்ச் அபவுட் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் சென்ட்ரல் டியர்னஸ் அலவன்சஸும் இதில் வரும். ஸோ இவங்க வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பட் த்ரூ கேட் 2026 மூலிமா எடுக்கிறாங்க இந்த டிசிப்ளின் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்தராக இந்த நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கலுக்காக எடுக்கிறாங்க. டோட்டல் போஸ்ட் வந்து 60. இந்த 60ல் 4 போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடிக்காக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி எடுத்துருக்கணும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர், அதாவது 2026 வந்து ஒரு வேலிடான கேட் ஸ்கோர் சிவில் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த டிகிரி சர்டிஃபிகேட் மேண்டட்டரியாக இருக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 6 மணிக்குள்ள, அதாவது ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கேட் ஸ்கோர் மூலிமா எடுக்கிறாங்க. அதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து சர்வீஸ் பாண்டும் உண்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. மினிமம் 3 years வந்து நீங்கள் அதில் வந்து சர்வீஸ் பீரியடில் சர்வை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே காட்டியிருக்கிற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வேகன்சிஸ் கரண்ட் இந்த டேப்பில் நீங்கள் உள்ளார போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து கேட் ஸ்கோர் கார்டு, இது வந்து 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எதனா ஃபில் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே காட்டியிருக்கிற ஐடி டெவலப்மெண்ட் டீமுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா இங்கே காட்டியிருக்கிற டெலி நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் கேட் எழுதி முடிச்சுட்டு அடுத்த ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க, அப்படி இல்லைனா இமெயில் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.